அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போலக் கெடும்" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்துக் கொள்ளாதவனுடைய வாழ்க்கை, நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது, ஆ நம்ப "பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்" அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அத கணிச்சு, அதுக்கு ஏத்த பிரிகாஷன்ஸ வந்து நம்ப எடுக்கணும். ஓகேங்களா? "பிரே ஃபார் த பெஸ்ட், பிரிப்பேர் ஃபார் த வொர்ஸ்ட்" அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான சிச்சுவேஷனுக்கும் பிரிப்பேர்டா இருக்கணும். அப்படி இல்லன்னா நம்ம இது அழிந்து போயிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. திருக்குறள் எண் 435 அதிகாரம் குற்றம் கடிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, நேத்து மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல ஒரு சில புதிய திட்டங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 33,660 கோடியில் பாரத தொழில் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க மத்திய அரசாங்கம். 33,000 கோடி ரூபாய் செலவுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்தியாவுல இருக்கக்கூடிய தொழில் பூங்காக்கள், இண்டஸ்ட்ரியல் பார்க்லாம் இருக்கும் இல்லையா? அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்றதுக்கான ஒரு திட்டமாக இருக்க போகுது. அதே மாரி அ மாடர்ன் ஃபெசிலிட்டீஸோட இருக்கக்கூடிய புதிய தொழில் பூங்காக்களையும் இந்த திட்டத்துக்கு கீழ ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிறத மத்திய அமைச்சரவையிலிருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வச்சிருப்போம். இப்ப வந்து ஸ்மால் அ மாடுலார் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சிறிய ரக அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ வந்து நம்ப பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே மாரி தான் நீர்மின் உற்பத்தி திட்டங்கள் எல்லாமே பெரிய அளவுல இருக்கும். இப்ப மேட்டூர்ன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இருக்கிறது தான். அந்த மாரி இல்லாம சிறிய அளவுல நீர்மின் உற்பத்தி திட்டங்கள கொண்டு வரப்போறாங்க. இதுல நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அததான் இங்க குடுத்திருக்கோம். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, அணைகள் எதுவும் கட்டாமலும், மக்களை இடமாற்றம் செய்யாமலும், ஏற்கனவே பாய்ந்து கொண்டிருக்கும் ஆற்றில் இத்தகைய சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி மேற்கொள்வதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ப ஒரு நீர்மின் திட்டத்த ஏற்படுத்தணும் அப்படின்னா, பெரிய அளவுல அணைகள கட்டணும். அ அணைகள கட்டுறப்ப நெறைய டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அது வைல்ட் லைஃப்பா இருக்கட்டும், இல்ல ஹியூமன்ஸா இருக்கட்டும், நெறைய டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏக்கர் கணக்குல நி நிலங்கள மறிச்சு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர பில்ட் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய மக்கள இடமாற்றம் செஞ்சு, இந்த மாரி பெரிய ப்ராசஸ் வந்து ஒரு 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 ஹைட்ரோ பவர் பிளான்ட்ட நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா. ஆனா, அந்த மாதிரியான டிஃபிகல்ட் ப்ராசஸ் இல்லாமயே நம்ம ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட்ட பில்ட் பண்ண முடியும். அதுலருந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியும்னா, அததான் நம்ப அரசாங்கம் பண்ண போறாங்க. ஓகேவா? அணைகள கட்டாம, மக்கள இடமாற்றம் செய்யாம, சிறிய ரக நீர்மின் உற்பத்தி திட்டங்கள மேற்கொள்ள போறாங்க. ஓகேவா? இந்தியாவுல மொத்தம் 7,130 இடங்கள் 133 இடங்கள இதுக்கு பொட்டன்ஷியலான ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த திட்டத்துக்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 5 வருடங்களுக்கு 2026லிருந்து 2031க்குள்ள இந்த திட்டம் நடைமுறையில இருக்கும். 5 வருஷத்துக்கு இந்த திட்டம் நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன கெப்பாசிட்டில பில்ட் பண்ண போறாங்கன்னா, 1 மெகாவாட்ல இருந்து 25 மெகாவாட் வரையிலான திறன் கூடிய இந்த நீர்மின் உற்பத்தி நிலையங்கள மேற்கொள்ள போறாங்க. 1 மெகாவாட் டூ 25 மெகாவாட் எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி இந்த சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டங்கள செயல்படுத்த போறாங்க. சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.